பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நைட்ல இருந்து சாச்சனாக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம். ஸோ அவங்க அண்ணனான முத்துக்குமரன் கிட்டே கேட்குறாங்க, எனக்கு இந்த கேமை விளையாடணும், நானும் ஃபைனல்ஸ் போய் நிற்கணும், ஆனால் உங்களை உடைச்சி உங்களை காயப்படுத்தி போய் நிற்கவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. எஸ், அவங்க நேற்று வந்துட்டு விஷால சொன்னாங்க இல்லையா, நீ ப்ளே பாய் ஆகிட்ட, நீ லவர் பாய் கிடையாது ப்ளே பாய் அப்படின்னு அவர் அழுகும்போது அவங்க வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த கேமில் நான் ஃபைனல்ஸில் போய் நிற்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற யாரோ 2 பேரை நான் ரிப்ளேஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ உங்களை உடைக்கிறதா என்னோட திட்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ முத்துக்குமரன் சொன்னார், இங்கே பாரு சாச்சனா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிடுது, தயங்கி மட்டும் நிற்காது. ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு நாட்கள் கிடையாது. இப்போ நீ விஷாலை நேற்று உடைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவன் இந்த விஷயத்தில் உடஞ்சி போய் நிற்கிறான். நீ மறுபடியும் அதை பேசி அவனை காயமாக்கி அந்த புண்ணை குத்தி குத்தி பெருசு பண்ணுற ரேஞ்சுக்கு நீ அதை பண்ணுற, அது ஓகே தான். அதே தான் நான் நாளைக்கு உன்கிட்டையும் பண்ணுவேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சாட்சினா கேட்குறாங்க. ஏன்னா நான் வெளியே உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நான் உன்னை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம் இல்லையா, எப்படி நான் உன்னை மாற்றி விட்டாலும் நீ அதை நம்புவதானே அப்படிங்கும்போது அவர் சொன்னார், நம்ப மாட்டேன். நாளைக்கே நீ டைட்டில் அடிக்க போகிறேன்னு என்னை யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டேன். அதே மாதிரி நீ நாளைக்கே வெளியே போகணும்னு சொன்னாலும் நான் நம்ப போகிறது கிடையாது. எதை சொன்னாலும் நான் வந்து சந்தோஷப்பட போகிறது, நான் டைட்டில் அடிப்பேன்னு சொன்னால் சந்தோஷமும் இல்லை, வெளியே போகிறேன்னு சொன்னால் எனக்கு வருத்தமும் இல்லை. அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் நான் என்னோட உழைப்பை ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன், அந்த உழைப்புக்கு ஊதியமாக எதை கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். நான் வெளியே போகிறதுக்கும் ரெடியாக இருக்கேன், இல்லை இருக்கிறதுக்கானாலும் ரெடியாக இருக்கேன். ஏன்னா மக்கள் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா நான் இங்கே இன்னும் இருக்கணும் அப்படின்னா நான் இருக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா நான் கிளம்ப போகிறேன். அதனால நீ சொல்கிறத வச்சு நான் உடஞ்சிருவேனா, இல்லை நீ சொல்கிறத வச்சு நான் சந்தோஷப்படுவேனா, டெஃபினட்டாக கிடையாது அப்படின்னு செம்மையாக ஒரு நோஸ்கெட் கொடுத்தாரு. பட் சாட்சினாக்கு இந்த இடத்துல பயமே என்ன அப்படின்னா, அவங்க வெளியே இருந்து ஒரு கேம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு குமரனுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தான் கேம் ஆட வந்திருக்கோம். இப்போ நாம் இவனை உடைக்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். அது வெளியே எப்படி போகுன்ற பயம் இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், வீட்டை வர முன்னாடி வரைக்கும் சரி, அவங்களுக்கு அந்த வீட்டோட நிலவரம் மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டில் நான் போராடணும், என் கேமுக்காக நான் ஒன்று பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஆனால் வெளி நிலவரம் பார்த்து வச்சுருக்காங்க. பயங்கர சப்போர்ட் முத்துக்கு இருக்குது. இந்த நேரம் நம்ம முத்துவை போய் ஏதாவது தப்பாக பேசினாலும் அது வெளியே தப்பாக போயிடும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு கேமும் ஆடணும், நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனில் தான் இப்போ சாட்சினா இருக்காங்க. அதனால தான் அவங்க அண்ணன்கிட்டயே கேட்குறாங்க, நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு. அப்போ நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா, நான் தான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன் இல்லை முத்து, நான் இப்படி தான் விளையாட போகிறேன்னு கேம் சொன்னேன் இல்லை முத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக சாட்சினா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாட்சினாக்கு வந்துட்டு நேற்று விஷாலா பேசினது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் இங்கே விளையாட தானே வந்திருக்கேன் அப்படின்றத மறுபடியும் யோசிக்கிறாங்க. ஸோ இது கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு சாட்சினா, ரியா, தர்ஷா குப்தா, பவித்ரா, ஜாக்லின் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாட்சினா சொல்கிறாங்க, என்னால் அவர் கஷ்டப்படுற போது எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் இவங்களை இப்படிலாம் கேம் விளையாடணும், ஒரு எமோஷனலாக அவங்களை அட்டாக் பண்ணி நான் ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறேன், பட் அது என்னால் முடியல அப்படின்றாங்க. ஸோ ரியா சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாது, போன டைம் நானும் இப்படி தான் ஒருத்தர் நம்ம காயப்படுத்தணுமா இப்படி கேம் ஆடணுமான்னு யோசித்தேன், பட் இது நமக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பு, நம்ம இதை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இவங்களை எப்படி உடைக்கலாம், மென்டலி இவங்களுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம நேற்றே பார்த்தோம். அதுலேயும் நேற்றெல்லாம் விஷாலை போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து செய்து விஷாலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. எல்லாரோட டார்கெட்டும் அதுதான், டக்குன்னு ஒருத்தனை அடிக்கணும். இப்போ அந்த வீட்டில் இந்த விஷயத்த சொல்லி இவனை அடிக்க முடியுன்றதுக்காக எல்லாரும் விஷாலை அடிக்கிறாங்க. அவன் பொறுக்கி, அது செகண்டரி. பட் இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு அவனை காரணம் காமிக்கிறதுக்கு எல்லாரும் விஷாலை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேர்ள்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே நம்ம இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு. பட் முத்து ரொம்ப தெளிவாக பேசினார், நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நீ டைட்டில் வின்னர்னாலும் நான் சந்தோஷம் இல்லை, நீ போகணும்னு சொன்னாலும் நான் வருத்தப்பட போகிறது, என்னால் உன்னை உடைக்க முடிஞ்ச நீ உடைச்சிக்கோ, தாராளமாக இது உன்னோட கேம், நீ ஆடணும், அதுக்கு தான் இங்கே உள்ள உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால நீ உன் கேமை ஆடுத்தங்கோ, நான் அதுக்காக கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் பார்ப்போம் சாட்சினா என்ன பண்ணுறாங்க. சாட்சினா, ரியா எல்லாருமே ஒரு முடிவோடு இருக்காங்க. தர்ஷா குப்தாலாம் அவங்களும் ஒரு பிளான் பண்ணுறாங்களாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஃபன்னி கேர்ள் அப்படின்ற மாதிரி, சரி என்ன பண்ணுறீங்க வித்த காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சௌந்தர்யாவை பார்த்தோம் அப்படின்னா வாங்குற அடியில் பணப்பெட்டி எடுத்து ஓடிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, நீ எல்லாம் என்ன பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற, உன் விளையாட்டில் எப்போயோ முடிஞ்சிருச்சு, நீ இன்னுமா வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி. அது ரியாவாகட்டும், சுனிதாவாகட்டும், இல்லைனா வந்து சிவகுமார் ஆகட்டும், இப்படி பலரும் வந்து அவங்கள பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம உண்மையாக ஒரு உழைப்பை போட்டோம்னு வைங்களேன், நமக்கே தெரியும் நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. முத்தோட கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா,
எவ்வளோ பேசினாலும் சரி அவரை உடைக்க முடியாதது காரணம், நான் என்னோட கேமுக்கான உழைப்பை கொடுத்துருக்கேன், என்னோட ஹார்ட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறது அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அவர் உழைப்பு மேலே அவர் போட்ட நம்பிக்கை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட சௌந்தர்யா, அதனால் அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே இது தப்பாக போகுதா, எதனால் இது தப்பாக போகுது, இவன் மட்டும் ஹைலைட்டிங்காக திருறனால நம்ம தப்பாக திருறோமா, நம்ம கேம் விளையாடாமல் இருக்கோமா, இல்லை அவன் கேம் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அவன் ஹார்ட் ஒர்க் போடுறான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நேற்றுலேருந்து பயங்கர ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அண்ட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா விஷால் அண்ட் சௌந்தர்யாக்குள்ள ஒரு டாக் போயிட்டுருக்கு. அப்போ சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பணப்பேட்டியை வந்து நம்ம எடுக்கணும், யார் எடுக்கிறாங்களோ அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முத்து தீபக்லாம் சேர்ந்து, எதனால் இப்படி பண்ணுறாங்க, அதாவது அவங்க எல்லாருமே முத்தும் தீபக்கும் சரி போன வாரத்துலேருந்தே பணப்பேட்டி எடுக்கிறீங்களா, கம்பெனி கிட்ட சொல்லுங்கள், கம்பெனிக்குள்ள ஒரு ஷேர் போடுங்க, உங்களுக்கு மெகா ஆஃபர் தரோம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. லைக் இப்போ நம்ம முத்தோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அந்த பணப்பெட்டின்றதும் ஒரு டாஸ்க் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், முத்து பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கிற எல்லாமே ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேமிலி ரவுண்ட் அது நம்ம என்ன நினைப்போம், ஃபேமிலி ரவுண்ட் ஒரு இமோஷனலான ரவுண்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் முத்து எப்படி யோசிக்கிறாருன்னா, ஃபேமிலி ரவுண்டை கூட உன்னை இமோஷனலாக டெஸ்ட் பண்ணுற ஒரு டாஸ்க் தான். உன் ஃபேமிலி வந்து இன்னொருத்தனை அடிக்கும்போது அவன் உடையிறான் இல்லையா, அந்த உடஞ்சி அவன் கேமை மாத்துறானா அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு செயல் இருக்குது அப்படின்றத அவர் நம்புகிறார். அதனால இந்த பெட்டி ரவுண்டை கூட நம்ம வந்துட்டு ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வைக்கிறதோ இல்லை எடுக்க வைக்காமல் இருக்கிறதோ நம்மளோட கேம் அப்படின்னு பார்க்குறாங்க. அண்ட் அதில் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தீபக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு சிங்கம்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து சொன்னார், மச்சான் நீ ஏன் இப்படி இருக்கிற, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நீ எவ்வளோ ஜாலியாக இருப்ப, நாங்கள் அந்த தீபக்கை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு என்னைக்கு அந்த சிங்கம் சொல்லிட்டு போனாரோ அன்னையிலேருந்து தீபக் ஒரு மாதிரி எல்லாரையும் அப்படியே கலாய்ச்சி ஒரு ஃபன் மோடில் இதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் அதை வச்சு ஒரு கேம் மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு சாதாரண விஷயத்த கூட உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து சர்வை பண்ணுறீங்க, எப்படி வெளியே போய் சர்வை பண்ணுவீங்கன்றதே ரொம்ப பெரிய சந்தேகம். ஏன்னா இந்த வீடே என்ன அப்படின்னா, இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எதுவுமே உங்களுக்கு பர்சனல் கிடையாது, எல்லாமே அந்த கேமோட கனெக்ட் ஆனது தான். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை முதற்கொண்டு அந்த கேம் கூட கனெக்ட் ஆனது தான். ஸோ உங்களை வச்சு ஒரு கேம் ஆட தான் செய்வாங்க, அதுதான் இந்த கேம் ஷோ. ஆனால் உள்ள இந்த கேமே உங்களால் சமாளிக்க முடியல, உங்கள் கூட இருக்கிற ஒரு ஃபன்னாக ஒருத்தர் பேசுறது கூட உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா வெளியே வந்து பார்த்து நீங்கள் என்னென்ன ஆகுவீங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்ததில் ஒரு விஷயம் புரிஞ்சுது, எல்லாருமே ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளோட தர்ஷா குப்தா அந்த ஒரு டிப்ரெஷனில் பயங்கர குண்டாயிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த நீலாம்பரி மாதிரி படத்தையே போட்டு போட்டு பார்க்குற மாதிரி நான் எப்படி வெளியே போனேன் இதை பார்த்து பார்த்து நான் ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன்னு தர்ஷா குப்தா சொல்கிறாங்க. சிவகுமார் ஜிம்முக்கெலாம் போகிறாராம், ஃபிட்டாக இருக்காரு. பட் என்னால் சரியாக சாப்பிடவே முடியல, அக்கா நல்லா தான் சமைச்சு போடுறா, ஆனால் என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல, வெளியே நடக்கிற ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி நான் ரொம்ப ஃபீல் ஆகுறேன், இன்டென்ஸாக போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணுதுன்றாங்க. இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது. உங்களை எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக கொண்டு வருமோ அதே அளவுக்கு நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயங்களும் பேசி உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு வர்றதும் இந்த வீடு தான். ஸோ அந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட இங்கே சமாளிக்க முடியாத சௌந்தர்யா வெளியே போய் எப்படி டேக்கிள் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கின அடியில் மேடம் பெட்டி எடுத்துகிட்டு ஓட போகிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் சௌந்தர்யா இப்படி பண்ணிட்டீங்க, வெளியே உங்களுக்காக பல உங்களோட பிஆர் சேனல் இருந்து எங்கள் அக்கா பாரு நாளைக்கு டான்ஸ் மேரத்தானில் த்ரிஷா மாதிரி ஓட போகிறாங்க, எங்கள் அக்கா மிரட்ட போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பட் வாங்குற அடியில் பணப்பெட்டி எடுத்துகிட்டு எப்போ கிளம்பலான்ற ரேஞ்சில் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா பணப்பெட்டி நம்ம எடுத்தோன்னா இவனுங்க கலாய்ப்பானுங்க, இவனுங்களே கலாய்க்கிறாங்க அப்படின்னா வெளியே பணப்பெட்டி எடுத்தால் கலாய்ப்பானுங்களோ அப்படின்ற பயத்தில் இருக்கிறது நல்லா புரிஞ்சுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வெளியே இருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் அவங்கள ஒரு மாதிரி ஆசிலேட் ஆக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாப்போம் இன்னைக்கு வேறு என்னென்ன சுவாரஸ்யங்களாக நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.